அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக விசாரிப்பதற்காக கூடுதலாக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 2ஆம் தேதி மாயமான நிலையில் 4ஆம் தேதி திசையன்வயல் அடுத்த கரைசுற்று பகுதியில் அவரது வீட்டில் பின்னர் அமைந்துள்ள தோட்டத்தில் கருகிய நிலையில் அவரது உடல் மீட்கப்பட்டது. அவர் எழுதிய மரண வாக்குமூலம் என்ற 2 கடிதத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தினர். இது தொடர்பாக ஏற்கனவே 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. உடல் மீட்கப்பட்டு 10 நாட்கள் கடந்தும் இந்த வழக்கில் தொடர்ந்து மர்மம் இருக்கிறது. போலீசாருக்கு கிடைத்த சிசிடிவி காட்சிகள், செல்போன் கால் லிஸ்டுகள் கைப்பற்றப்பட்டு ஜெயக்குமாரின் ஒரு செல்போன், கருகிய டார்ச் லைட், கத்தி உள்ளிட்ட முக்கிய ஆதாரங்களின் அடிப்படையில் நடந்த விசாரணையில் எவ்வித முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. மேலும் அவரது உடல் பாகங்கள் சேகரிக்கப்பட்டு விஸ்ரா பரிசோதனைக்காக மதுரை மற்றும் பெங்களூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.